நேற்றுக்கு நம்ம அதிரசம் மாவு செஞ்சு வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸு, பாகெல்லாம் ஊற்றி அதில் இப்போ அதிரசம் சுட்டுருக்கேன் பாருங்க. அதிரசம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, கொஞ்சம் மாவு இருக்குது, அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஓ, கொஞ்சம் தான் சுட்டுருக்கீங்களா? கொஞ்சம் தான் சுட்டேன், கொஞ்சம் இருக்குன்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆற விட்டி பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். சொல்லிக்கணும் மம்மி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஈவினிங் அந்த அதிரச மாவு சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதிரச மாவு எடுத்து நேற்று கிண்டி வச்சதை சுட்டேன். இப்போ வந்து நைட்டுக்கு மாவு இருக்கு, இருந்தாலும் மாவு நாளைக்கு தோசை ஊற்றிக்கோன்ட்டு இப்போ வந்து ரவை உப்புமா செய்யலாம்ட்டு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அதுக்கு வெங்காயம் நறுக்குறீங்களா? வெங்காயம் நறுக்கிறேன், ஆமாம். நைட்டுக்கு ரவை உப்புமா ஈஸியா, தோசை ஈஸியா மம்மி? தோசை கஷ்டம், ரவை உப்புமா தான் ஈஸி. அது ஒரு தரையில கிண்டிடலாமா? தோசை என்ன ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், ரவை உப்புமா செய்கிறது ஈஸி. சாப்பிட்றவங்களுக்கு கஷ்டமா? சாப்பிட்றது ஈஸி. நல்லா செஞ்சா ரவை உப்புமா உத்தத்தியா நல்லா இருக்கும். செய்ய தெரியணும், கிண்ட தெரியணும். ஆனா கடையில களி மாரி வந்துடும். கிண்ட தெரியாம செஞ்சா களி மாரி வந்துடும். ஓ, உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட்ட அனுபவம் உண்டா? முன்னாடி எல்லாம் எனக்கு கிண்ட தெரியாது, களி மாதிரி தான் கிண்டுவேன். இப்ப நல்லா கிண்ட வரும். ஓ, சாப்பிட நல்லா இருக்கும், சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்ப அதுக்கு கடலை போட்டுறீங்க? ஆமா, கடலை போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட வரும்ல? ஆமா, கடலை பருப்பு கொஞ்சம் போடும். ஓ, மாமி எல்லாம் சூப்பரா கிண்டுவாங்க. எந்த மம்மி? ரவை உப்புமா அதே மாதிரி சூப்பரா கிண்டுவா. அம்பாத்தையும் நல்லா கிண்டுவா. திவானத்தையும் சூப்பரா கிண்டுவா. அங்கே எனக்கு ரவை உப்புமா ஒத்தொத்தையா வருங்கிறது. நம்ம அப்போ வந்து நீங்க ஒத்தொத்தையா கிண்ட மாட்டீங்களா, நம்ம ஆயா வீட்டில் இருக்கீங்கள? அப்போ நம்ம ஒரு தடவை வந்து அப்பத்தா இறந்துட்டான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ராயவரத்தில். அப்போ வந்து இது ஹாலில் இதில் வச்சுருந்தாங்க. அந்த ரவையை வறுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு. ரவையை வறுத்துக்குவோம். ரவையை வறுக்க போகிறோங்க. ரவையை நல்லா வறுத்துக்குவோம். அப்போ வந்து அந்த நடுவீடு இருக்குல்ல, அந்த இடத்துல அப்பத்தாவை கொண்டு போய் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ வந்தவங்கெல்லாம், இந்த சோலை பிணைவுக்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்களா. அப்போ வந்தவங்களுக்கெல்லாம் நைட்டுக்கு சாப்பாடு வேணும்னா அம்பாத்தே ரவையை பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி கிண்டுனாங்க. ஒத்தொத்தையா கிண்டி சூப்பராக இருந்துச்சு. அப்போதான் நினச்சேன், இங்கே செத்த விடா இல்லை வந்து இது என்ன பந்தி போட்டு சாப்பாடு கொடுக்குறீங்க எல்லாரும் அப்படி. அந்த அளவுக்கு டேஸ்ட் இது. நைட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்களே, நைட்டுக்கு வந்தவங்க, இந்த பார்க்க வந்தவங்க, இந்த வேலை செய்யறவங்களுக்கு சோலைப்பன் வருவாரு, அந்த வண்டிக்கு சொல்லிட்டேன் அப்படிம்பாரு, இந்த வண்டிக்கு சொல்லிட்டேன் பாரு, அப்ப வாங்க நீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிண்டி கொடுத்தது. அப்படி ஏன் அதெல்லாம் அப்பெல்லாம் சாப்பிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் ரவை ஒத்தொத்தையா கிண்டுவா. அதுக்கு முதல்ல வரைக்கும் தெரியும். ரவை கிண்டுறது இனிப்பா நல்லா கிண்டுவா, சூப்பரா கிண்டுவா. ஆமா, அது எப்படி கை வாகாம தெரியல, என்ன பண்ணுவான்னு தெரியல. அவ வைக்கிற மட்டன் குழம்பும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்க மீனாட்சியில இது பரோட்டா வாங்கினாலும் அதுவும் இனிக்குது தானே. அவங்க இனிப்பு போடுறாங்க, அவங்க இனிப்பு போடுறாங்க. ஆமா, இனிப்பெல்லாம் போட மாட்டேன், தெரியல. ஓ, இனிப்பு போட்டா ஐயா கொன்னே விடுவாரு. ஏன் இனிப்பு பிடிக்காத? ஐயாவுக்கு இனிப்பு பிடிக்காது. ரவையை வறுத்து வச்சிருக்கோங்க. ரவை வறுத்து வச்சுக்கோம். உங்ககிட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சிருக்கோம். இங்கிட்ட வெறிஞ்சட்டி வச்சிருக்கோம். இங்க வலிக்கணும் அம்மா நிற்கிறாங்க. இந்த எண்ணெயை ஊற்றிக்குவோம். கடலைப்பருப்பு கடுகு எடுத்துக்கிறேன். தாளிக்கிற பெட்டி ஓப்பன். கடலைப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு. ஓ, இது ரெண்டும் போதும் தாளி? இது ரெண்டும் போதும். எதுக்கு மீறி ரவை மேலே தாளிச்சு கொடுத்துருவீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் போட இல்லையா ரவைக்கு இதெல்லாம் போட்டுறணும். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய். சரி மம்மி, இதே ஹோட்டல்ல ஏன் ரவை உப்புமாலாம் வைக்கிறது இல்லை, வைக்கிறாங்களா? அதுல சூடா இருந்தா மட்டும்தான் சாப்பிட முடியும், அதனால அவங்க வைக்க மாட்டேங்கிறேன். ஓ, இப்போ பூரி என்ன சூடு இல்லாம இருக்கு, ஆனா சாப்பிட முடியாது. ஆறி போனா கூட சாப்பிடுறாங்க தானே.
அதனால இல்லை அப்போ இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் இல்லையா? ட்ரெடிஷ்னல் ஃபுட் இல்லை, இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு தான். ம். இது வந்து எமர்ஜென்சிக்காக செய்கிறது ரவை உப்புமா. நம்ம இப்போ ரவை உப்புமாவை கிண்டுறோமா? வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுந்து பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டேன். கடுகு கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டேன். ரவை 1 டம்ளர் எடுத்தேன். இந்த டம்ளரில் டு ஆட் வாட்டர். வாட்டர் இதில் 2 டம்ளர் எடுத்துக்கணும் தண்ணி. எடுத்த ரவை எடுத்த டம்ளர்லே. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போதான் டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் எதுக்கு போட்டாலும் நல்லா வேகணும், அந்த பொன்னிறமா ஆகிற வரைக்கும். அப்போதான் டேஸ்ட். அந்த வார்த்தையை மறக்க முடியாது என்னால். ஏன்னா எந்த சமையலில் இருந்தாலும் வெங்காயத்துக்கு வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வேண்டும், பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வேண்டும் சொல்லி எம்மி. ஆமாம் ஏம்மி இப்போ இதுலலாம் அது ட்ரெடிஷ்னல் ஃபுட் இல்லாதனால தான் அவங்க இது பண்ணுறது இல்லையா? ட்ரெடிஷ்னல் ஃபுட் இல்லை. ரெண்டாவது சூடு அதை சாப்பிட முடியும். ஆறி போச்சுன்னா சாப்பிடவே முடியாது. அது இது வேற உடம்புக்கு வேற சூடுன்னு சொல்றாங்கல்ல. ஆமா சூடு, ஆனா நல்லா தான் இருக்கு. எனக்குலாம் ரவை உப்புமா பிடிச்சிருக்கு. முன்னாடி எல்லாம் பிடிக்காது, பிடிச்சிருக்கு. ஓ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இங்கே ரவை கிண்டுறோம் மம்மி. ஆனால் இப்போ ஹாஸ்டல்லாம் இந்த இமிடியேட்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு கிச்சடி இந்த அதுவும் ரவையில் தானே செய்வாங்க. வந்து இதுலேயே காயம் நறுக்கி போட வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ செய்கிற மாதிரியே அதில் காயம் வேக வச்சு போட வேண்டியது. கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இருந்தால் போடலாம். அதெல்லாம் போட்டு கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு கிண்டோம்னா அது கிச்சடி. இல்லை மேம், அங்கே எனக்கு ஹாஸ்டலில் இருந்தப்போ மாஸ்டர் இம்மிடியேட்டாக அந்த பயலையை வந்து கேட்டாங்கன்னா இதை தான் பண்ணி கொடுப்பாரு, கிச்சடி. உடனே நாங்களாம் அதில் கலர் போட்டு கொடுப்பாரு. நாங்களாம் அதில் வந்து ஒரு 2 பீஸ் நல்லா இருக்கு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப உட்காந்து சாப்பிட்டுவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்போம், அப்புறம் திரும்ப 2 ஒரு குட்டியுண்டு வைங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுவோம். அந்த மாதிரி இம்மிடியேட்டாக பண்ணுறது கிச்சடி பண்ணலாம். உங்களுக்கு கிச்சடி ரவை உப்புமா மாதிரியே தான். ஆனா நம்ம ரவை உப்புமா கிண்டி தானே நம்மளுக்கு பழக்கம். நான் இங்க போனேன், காயெல்லாம் நறுக்கி வேக வைக்கணும், காய் வேகணும். அப்படியா? காய் நறுக்கி வேக வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டணும், ரவை உப்புமா கிண்டுற மாதிரி. ஆனா அவங்க எந்த மாதிரி கிண்டி கொடுக்க கூடாது ஹாஸ்டல்லாம், சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டாளா? அப்படித்தான் போல சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சத்து இல்லாம போயிடும். காய் போட்டு அதே கொஞ்சம் சத்துக்கிட்டு பண்றாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். இப்படி கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிக்கும் போது கட்டிப்படாம சிம்ல வச்சுக்கிட்டு கிளறி விடணும். சிம்ல தான் வச்சிருக்கேன் கேஸ், சிம்ல வச்சுக்கணும். ஒரு சைடு கையில கொட்டணும், ஒரு சைடுல கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அதுல உள்ள பக்குவமே. அப்பதான் ரவை வந்து ஒத்த சிம்ல வச்சுட்டு நம்ம மூடி போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு இப்படியே விட்டுறணும் கொஞ்ச நேரத்துக்கு விட்டுட்டோம்னா, ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா வெந்து பொல பொலன்னு வந்துடும். வந்த உடனே நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். நீங்க ஹெச்ஓடி ஒன்று கேட்டாரா? இதை அதிகமாக ஹிட் பண்ண என்ன பாகம் ஆவியாயிருங்க சார், ஆவியா என்ன மேலே போயிருங்க சார். அப்போ நீ அப்படி பின்னாடி போ, அந்த மாதிரி. நம்ம இதை மூடி போட்டு ஏமி இதை மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி போட்டு மூடி வச்சா என்னங்க வாங்க, அது நல்லா வெந்த பிற்பாடு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. இந்த பாரு இப்ப பாத்தியா, இதை என்ன பண்ணணும்னா அப்படியே கிளறக்கூடாது, இப்படி பீஸ் போடணும், இப்படி பீஸ் ஆட்டம் போட்டணும். ஆமா கேசரி மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆமா இப்படி பீஸ் போட்டுட்டு இப்படி கிளறி விட்டோம்னா பூவா ஒத்தொத்தையா வந்துடும். கேசரியும் ரவையில தானே மிகின்றது. ஆமா ரவையில வேற என்னென்ன பண்ணலாம்? கேசரி, கிச்சடி, ரவை உப்புமா, வேற இதுக்கெல்லாம் சாம்பார் வச்சா கூட நல்லா இருக்கும், தொட்டுக்கிட்டு சாப்பிட. இந்த இலங்கின மாதிரி ஒரு சாம்பார் வச்சீங்களா, அதை வச்சா நல்லா இருக்கும். இறங்குறதே தெரியாது உள்ள வயிற்றுக்குள்ள. அதான் சாப்பிட்டு பார்ப்போம். எம்மி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்.
அம்மா கை அம்மா கைப்பக்குவம் அவங்க நீலவேணி அக்கா. அவங்க வந்து முந்திரி கேக்கு பண்ணாங்க இப்ப தீபாவளிக்கு. வேற ஒண்ணும் செய்யல, முந்திரி கேக்கு இன்னைக்கு. ஏதோ வாங்கின முந்திரி நிறைய இருந்துச்சா, முந்திரி பருப்பு அதை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. அதை மிக்சியில நல்லா அரைச்சிக்கிட்டாங்க. அரைச்சிக்கிட்டு ஜீனியும் மிக்சியில பிடிச்சிக்கிட்டாங்க. கொஞ்சம் நெய்யை ஊற்றி இல்ல ஜீனியை பாகு காய்ச்சிக்கிட்டு அதுல முந்திரியை அரைச்சதை தூக்கி போட்டு ஏலக்காயும் முந்திரியும் இது ஜீனியை அரைச்சதை தூக்கி போட்டு அதுல நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் இது நெய்யை ஊத்தி கிளறி விட்டாங்க. அது நல்லா வந்துருச்சு. அது அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி விட்டு இப்படி ஏதோ கிண்ணத்துல ஊத்தி வச்சுட்டு ஆற விட்டு இப்படி குப்புற கவுத்து கட் பண்ணா முந்திரி கேக் சூப்பரா இருக்கு. அப்ப மேஜர் குவாண்டிட்டி வந்து முந்திரி தான் ஒரு டம்ளர். ஜீனி அது சரி அதே அளவு சரிக்கு சரி. அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல அந்த இது அல்வா கிண்டிட்டு வரும். ஆமா ஆமா, அல்வாவே கேசரியா அல்வா குலோப் ஜாமுனுக்கு யாருக்கு அம்மா மாதிரியே பண்ணிருக்கீங்க. இது கூட அம்மா மாதிரி பண்ணிருக்கீங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி நல்லா வாயில வருது, ஏமா நீ வேற தள்ளு வாங்கிட்டு. அந்த உன்னால அவன் வாந்தி எடுக்கல, அவனால நீ வாந்தி எடுக்கலாம். நீ சமைச்சதை சாப்பிட்டு அவன் வாந்தி எடுக்கலாமா? கூடாது. அந்த மாதிரி அப்புறம் இது நம்ம ரூட்டு காணவே காணவன் அட்ரஸ் எதுவுமே போடல. இல்லைன்னா தீபாவளி கொண்டாடுறதெல்லாம் போடுவேன், தெரியல என்னன்னு தெரியல. அவன் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி எட்டி பாக்குறேன் வீடியோக்கு. அதுக்கப்புறம் என் காணும். அதுவே ரெகுலரா போட்டான்னா நல்லா இருக்கும். ரெகுலரா போட்டா அவனுக்கு காசு நல்லா வரும், அவனுக்கு லேக் கணக்குல போகுது. சேனல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிரும் அவனுக்கு. ஆனா அவனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இவன் சுரேஷ்குமாரன் ஊருக்கு வந்துட்டான் நம்ம தீபாவளி கொண்டாட. அவன் சென்னையில தான் இருக்கேன். ஆனா வந்து அவனுக்கு நல்ல பொம்பளை பிள்ளைகளோட டான்ஸ் ஆடுறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, அழகுக்கு பொம்பளை பிள்ளைகளோட டான்ஸ் ஆடுறேன். அவனை பிடிச்சிக்கலாம் முடியாது இனிமே. சூப்பர் பாட்டுக்கு நல்ல பொம்பளை பிள்ளை, நிறைய பொம்பளை பிள்ளைகளோட ஆடுறேன். ஆனா அதுல தொடாம ஆடுறேன், கண்ணியமா ஆடுறேன். அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆட முடியும். கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படி ஆட முடியும். அப்புறம்லாம் தொடுற இடத்துக்கு தொட்டு தானே ஆகணும். இல்லையே, தொடாம தான் ஆடுறேன். சிம்ரன், விஜய், அஜித், சூர்யாவே அப்படித்தானே தொட்டுக்கிட்டு தானே ஆட முடியும். படத்துக்காக இவங்க சும்மா தானே, சும்மானாலும் அந்த பிள்ளைய தூக்குனாதான் அந்த இடத்துக்கு நல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு டச் பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த இடத்துல அந்த பிள்ளைய க்ளோஸ் அப்ல பார்த்து சிரிச்சாதான் நல்லா இருக்கும். அப்படிங்கல மூடி வச்சிருமா. அதிரசம் இங்க பாருங்க கைஸ், அதிரசம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இனிப்பு அதிரசம் இன்னைக்கு ரெடியா இருக்கு. ஆரஞ்சு மூடி வச்சிருவேன். இல்லை நீங்க ஒரு நாள் ஃபுல்லா துணியே இருக்கட்டும், ஏன்னா இதாக தோணுமா, வேர்த்து போயிடுதோணுமா. அதனால இப்படியே வைக்க வேண்டும் நாளைக்கு. அப்புறம் புரட்டாசி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் புரட்டாசி முடியுதா? ஆமாமா. ஓ, நல்லா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். வியாழன்னா நோம்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை இல்ல. ஆமா, வியாழக்கிழமை நோம்பு முடிஞ்சிருச்சுன்னு. ஓ, நாளைக்கு என்ன சமைக்கலான் இருக்கீங்க? என்ன சமைக்கிறது? முட்டை வாங்கலாம். முட்டை ரொம்ப நாள் வாங்கல. முட்டையை முதல்ல வாங்கணும். ஆமா. அப்புறம் ரெண்டாவது என்ன வாங்கணும்? முட்டை வாங்கணும். சப்பாத்தி போடணும் காலையில. பூரியா சப்பாத்தியா? சப்பாத்தி போட்டா எனக்கு அடிக்க வராது. அப்புறம் நாளைக்கு என்ன மட்டன் எடுக்கணுமா? நாளைக்கு இல்ல, இது தீபாவளி அன்னைக்கு எடுத்துக்கோமா. தீபாவளி அன்னைக்கெல்லாம் சாப்பிட முடியாது நம்மளால. அது நாளைக்கு எடுத்தது. நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு. தீபாவளிக்கு எத்தனை நாள் லீவு? தீபாவளிக்கு திங்கள் செவ்வாய் லீவா? திங்கள் செவ்வாய் லீவு. செவ்வாய்க்கிழமை அமாவாசை. அப்புறம் எல்லாரும் ஊருக்கு வந்துகிட்டு இருப்பா மம்மி. ஆமா, தீபாவளி கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. டிக்கெட் எல்லாம் கிடைக்கலையா? ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க நிறைய பேர். நாளைக்கு நாளான்னைக்கும் அந்த நைட்ல அந்த ரோட்ல ஃபுல்லா இருக்கும். எப்படி இந்த இது தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சென்னையில இவ்வளோ மக்கள் தொகை இருக்கா,
சென்னையில் தீபாவளி அன்னைக்கு ஒரு 11 மணி 12 மணிக்கு 2 வீலரோ 4 வீலரோ எடுத்துக்கிட்டு சுற்றுனீங்கன்னா எங்கடா அங்கே இருந்தவங்கலாம் ஆளை காணா அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கு. எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கடா தீபாவளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் பார்த்தா வரும் பாருங்க திரும்ப கூட்டம். ஆமா, எல்லாம் கூட்டம் கிளம்பி வந்துடும். அது மாதிரி தான் பொங்கலுக்கும் ஒருத்தன் போட்டிருந்தாங்க அந்த இவங்க தான் அந்த பரிதாபங்கள்ல அவங்க சுதாகரையும் இவங்கலாம். டே இங்க வர்றா எல்லாரையும் கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்கடா, இங்க வர்ற சென்னை எம்டியா கிடக்குடா அப்படின்னு. சென்னை எம்டியா கிடந்ததை இப்பதான்டா பாக்குறேனா. இல்லைன்னா எந்நேரமும் நைட்டு 12 மணியா இருந்தாலும் 2 மணியா இருந்தாலும் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போறவன் நைட்டுக்கு வேலைக்கு போறவன் அது வண்டி தொல்லை அந்த தொல்லை இந்த தொல்லைன்னு இருப்பாங்க. ஃபங்க்ஷன் வந்தாதாண்டா கிளம்பி போறாங்க அவன் வேணும் கொண்டாடணும்னு. அது மாதிரி இட்லி பொடி நல்லெண்ணெய். நல்ல நீங்களாம் அந்த காலத்துல எப்படி வருவீங்க வேலைக்கு இருக்கிற இடத்துல இருந்து? நாங்க தீபாவளிக்கெல்லாம் நாங்க இருக்க இடத்துல இருந்துக்குவோம். அப்படியா? பொங்கலுக்கு ஒரே ஒரு வருஷம் வந்தோம். அப்புறமெல்லாம் இருக்க இடத்துல இருந்துக்கிறது. அப்ப இவ்வளவு கூட்டம் இல்ல எங்க இருந்து வரமாட்டாங்களா? அப்ப எல்லாம் இவ்வளவு ஜனப்பெருக்கமே இல்ல. இப்பதான் ஜனப்பெருக்கம். அப்பா எங்க இருந்தே வர்றது தெரியல. வாழ்க்கையே ஒரு மாதிரி வித்தியாசமா போச்சு. இப்ப வாழ்க்கை இன்ட்ரெஸ்டே இல்ல அது மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது, இப்ப இருக்கவங்களுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட். ஆமா, கார்ல அங்க இருந்து சென்னையில கிளம்புறோம், இங்க 8 மணி நேரத்துல வந்துட்டேன் 5 மணி நேரத்துல வந்துட்டேன், ஜாலியே போர் அடிக்குது எங்களுக்கெல்லாம். ஆமா, எங்களுக்கெல்லாம் அந்த காலத்து வாழ்க்கை தான் பிடிச்சிச்சு. 80 கிட்ஸ் 80s பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். பாட்டு இந்த ஹரிஹரன் பாடியிருக்கேன் பாரு, பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. நீ அதெல்லாம் நான் வீடியோ பார்த்தேன். ஹரிஹரன் பாடியிருக்கேன். யாரோட இதுல தெரியுமா? தேவாவோட இசையமைப்புல. சூப்பரா இருக்கு பாட்டு. இந்த பொண்ணு அப்படி பாடுது. நீ பிரியங்கா. ஆமா, சூப்பரா பாடுது. பிரியங்கா ஹரிஹரனோட பாடி இருக்கு. இளங்குயில் பிரியங்கா. இளங்குயில் பிரியங்கா சூப்பரா பாடுது. அது வளருது அப்பா. அது ஹரிஹரனும் பாடின பாட்டா பார்த்தேன் மத்தியானம். அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கே. அந்த பாட்டெல்லாம் கேட்டா அப்படி என்ன அந்த மாதிரி பாட்டு இப்ப இங்க வருது இந்த காலத்துல. அந்த பாட்டெல்லாம் கேட்டா ஹரிஹரன் பிரியங்கா இப்பதான் பாடி இருக்கும் போல. அந்த பாட்டு பாடினாங்க வேற ஆளு. ஆமா, வேற ஆளு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மனசுக்கு அவ்வளவு ஒரு ரிலாக்ஸா இருந்துச்சு. என்ன பாட்டு? என்னென்னமோ அந்த எங்க காலத்து பாட்டுதான். அது கொஞ்சம் எங்க வயசுக்குள்ள பாட்டு. அந்த அஞ்சலி அந்த மாதிரி பாட்டு. அந்த மாதிரி பாட்டுதான் பிரியங்காக்கு நல்ல ஹிட் கொடுத்தது. ஆமா, அந்த மாதிரி பாட்டுதான் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் சித்ராமா பாடினது. நல்லா இருக்கு. அதெல்லாம் கேட்டாவே மனசு கவலையெல்லாம் மறந்து வருது. இந்த காலத்து பாட்டு தாம் தும் 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 தும்னு குதிக்கிறது நல்லாவா இருக்கு. ஆமா, இந்த காலத்து வாழ்க்கையும் இதுவும் என்னவோ போகும். அந்த காலத்துல வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த காலத்து வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை. என்ன ஈஸியா பணம் கிடைச்சு போயிடுது எல்லாருக்கும். என்ன வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாம போயிடுது. உயிர் ஒன்னையும் கடவுள் அதையும் பணம் இருக்கு கொடுத்துட்டான்னாக்க வாழ்க்கை சுத்தமா அர்த்தம் பெற்றதா போயிடுது. இல்ல இப்ப பணக்கார எல்லாம் உயிரை நீட்டிச்சுக்கு தான் போட்டுக்கிறா. நீடிச்சுதான் போட்டுக்கிற அளவுலயே சாவே இல்லைன்னு கிடையாது. சாவு இருக்கு, அது இருக்கு. என்ன பணம் இருக்கவனுக்கு சாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். ஆமா, இல்ல மேமி இப்ப இந்த காசு இல்லாதவங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்ப கிடக்குறாங்க அப்ப கிடக்குறாங்க திடீர்னு. அதுவே காசு இருக்கவங்க நான் அங்கே பார்த்தேன் ட்ரீட்மெண்ட் இழுத்து போட்டுக்கிட்டேன், உயிர் எடுத்து போட்டுக்கிட்டேன். 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்துட்டேன். அப்பா நான் இனிமேலுக்கு எனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி. உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்லைங்கிறதான் சாப்பிடுது. ஆனா எங்க காலமே சொர்க்க காலம். அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பெரியமாட்டு காலம் எல்லாம் கூட ஓரளவு தான். அப்ப வசதிகள் இல்ல. உங்க காலத்திலே வசதி வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு ஓரளவு. லவ்வுக்கெல்லாம் ஒரு உயிர் துடிப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு எங்க காலம். இப்ப லவ் நீ இல்லைன்னா இன்னொருத்தன் இப்போ அப்படின்ட்டு பிள்ளைய போகுது. அதுல ஒரு அர்த்தமே இல்லாம இல்ல போகுது. என்ன அப்ப அப்படி இல்ல, அந்த லவ்வுக்காக சாகுங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுல ஒரு இது இருக்குல்ல, இந்த ஒண்ணும் இல்ல, விஜயும் ஷாலினியும் நடிச்ச படம் காதலுக்கு மரியாதை. அந்த பாட்டு பத்தியா ஒரு பாட்டு, அதுவும் ஹரிஹரன் தான் பாடி. அந்த பாட்டு ஹரிஹரன் தான் பாடியிருக்காரு. சூப்பரா இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு கருத்தா இருக்கு. ஷாலினி மாட்டேங்க, அம்மா அப்பாவுக்கு பயப்படும், எவ்வளவு கருத்தா இருக்கும் அந்த படம்.
இப்பெல்லாம் எங்கே அந்த மாதிரி படம் வருது? சும்மா யோசிச்சு பாரு. இப்போ வந்து இந்த நம்ம பார்த்தோம்ல லவ் டுடே அந்த மாதிரி ஜோக்கு மாதிரி தான் இருக்கு. ஃபோனு மையம் வச்சு கொண்டு வராங்க அந்த மாதிரி. அதுவுமே ஜோக்கு மாதிரி தான் இருக்கு. அப்பாவே ஜோக் பண்றாரு, ஓம்ட்டு போனா இவன்ட்டு கூட, இவன்ட்டு போனா அவன்ட்டு கூடுன்னு. ஆமா. இப்போ உள்ள வாழ்க்கையே என்னமோ போ, இதுவும் வாழ்க்கைன்னு வாழ்றீங்க, அவ்வளவுதான். சரி சாப்பிடலாம் மம்மி. பொடி ரெடி ஆயிடுச்சு guys, எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு, ரவை சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களுக்கு வியூஸே வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வியூஸே வரமாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் வரமாட்டேங்குது எங்களுக்கு. நாங்களும் வேலை மெனக்கிட்டு தான் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மற்றவங்களுக்கு எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வியூஸே வர மாட்டேங்குது. இப்போ போட்டவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைபர் கூடிருச்சு. நாங்களும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ எங்களுக்கு கமெண்ட்டும் வர மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பண்ணுறதுல எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலைங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.